ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு அஸ்வினி முத்ரா அதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான முத்ரா. இதை வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்ட்லையும் ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அஸ்வினி முத்ரா, அஸ்வினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குதிரை. குதிரையை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்கும், பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லையா? அதேதான். இந்த அஸ்வினி முதிரை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். எப்பயுமே அந்த சுறுசுறுப்பே குறையாதுங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு முத்ரா இது. கண்டிப்பா எல்லாருமே இதை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஷைனிங்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா. இல்லையா? நம்மளோட இப்ப நம்ம அஸ்வினி முத்ரா வந்து பண்றோம், தினைக்கும் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுமே அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஷைனிங்கா மாறுறத நம்ம பார்க்கலாம். ஆனா, அதுக்கு வந்து நம்ம பண்றப்ப நெறைய ஒரு என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, குதிரைய பார்த்தீங்கன்னா, அதோட குதம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டாய்லெட் போகும்ல அந்த இடம் தான். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அத அடிக்கடி சுருக்கி, இப்படி சுருக்கி நல்லா டைட் பண்ணி, அப்புறம் அப்படியே விரிக்கும். அதுதான் வந்து அஸ்வினி முத்ரா அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலா நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு, அ அஷ் அம் கையையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சின்முத்ரால வச்சுக்கலாம். சின்முத்ரால வச்சுட்டு 2 கையும் சின்முத்ரால வச்சுட்டு, நேரா நிமிர்ந்து உட்காந்துட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மூச்ச நல்லா உள்ள இழுத்துட்டு, இந்த ஆனஸ் அதாவது நம்மளோட அ ஆசன வாய் பகுதிய வந்து நல்லா இழுத்து பிடிக்கணும். மேலாக அப்படி இழுத்து புடிச்சுட்டு, கொஞ்சம் அப்படியே நீங்க வந்து நார்மல் பிரீத்லயே இருக்கலாம். இழுத்துட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் மெதுவா ரிலீஸ் பண்ணணும். அதான் இதுக்கு பேரு தான் வந்து அஸ்வினி முத்ரா. ஆனா நீங்க இதுல இந்த அஸ்வினி முத்ரா பண்ணும்போது வஜ்ராசனத்துல பண்ணலாம். இந்த மாரி நார்மலா சமணம் போட்டுட்டு பண்ணிக்கலாம். இல்ல நம்ம நின்னுட்டு கூட பண்ணலாம். படுத்துட்டும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கோ, அதுல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, அதுல நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஆனா வந்து உங்களோட ஸ்பைனல் கார்ட் நேரா இருக்கணும். அதான் இதுல முக்கியம். அதே மாரி ரொம்ப வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இத நீங்க பண்ண வேண்டாம். கொஞ்சமாவது வயிறு எம்ப்டியா இருக்கணும். அப்ப நீங்க இத பண்ணலாம். இது கர்ப்பிணிகள் பண்ணும்போது நார்மல் டெலிவரி ஈஸியா சூப்பரா ஆகும். ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம ஈஸியா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அதே மாரி அந்த ஹெட் பொசிஷன் கரெக்ட்டா வந்து செட் ஆகுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. கர்ப்பிணிகள் இருந்து கண்டிப்பா இத பண்ணுங்க. ஒரு 5 மந்த் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த முத்திரை கண்டிப்பா பண்ணுங்க. இது வந்து நார்மல் டெலிவரிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோல. இது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்க குழந்தையும் ரொம்ப வந்து ஒரு அறிவான குழந்தையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நம்ம அஸ்வினி முதிரை பண்றப்ப நம்மளோட மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்க குழந்தையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீங்களும் உங்களுக்கும் வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த பிபி, சுகர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஒரு முக்கியமான கர்ப்பிணிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு மேஜிக்கல் முத்ரான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிறவங்க ஜென்ஸ் சொல்றேன். லேடிஸும் இதை பண்ணலாம். லேடிஸ், ஜென்ஸ் 2 பேருமே பண்ணுங்க. பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மூலாதார சக்கரத்தை ஸ்ட்ராங் பண்ணும்போது, ஏன்னா அந்த ஆனஸ் பகுதியில தான் வந்து நம்மளோட நர்வ்ஸ் எல்லாமே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம அஸ்வினி முத்ரா பண்ண 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 பார்த்தீங்கன்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கும். அந்த நரம்புகள் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கை நடுக்கம் இருக்கும், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த முத்ரா வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, இல்ல ஜுரம் வர்றது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே வந்தாலும் மைல்டா வந்துட்டு சீக்கிரமா சரியா போயிடும். ஏன்னா இது நான் பண்ணும்போது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதே மாரி இந்த மாரி
கோல்டு வருது அப்படின்னா கூட 2 நாள்லயே சரியாயிடும். ரொம்ப சிவியராலாம் போகாது. நல்லாருக்கும். அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இளமையா இருக்கணும். ஆ நம்ம எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க கூட கண்டிப்பா இத பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து இளமையை தக்க வைக்கும் இந்த முத்திரை. சரிங்களா? இதில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதே மாரி குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து யூரின் வந்து அடக்கவே முடியாது. அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க இத கண்டிப்பா பண்ணுங்க. சூப்பரா சரி பண்ணி குடுக்கும். ஏன்னா எனக்குமே குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து இந்த முத்திரை செய்யும்போது அது நல்லபடியா சரியாயிடுச்சு. இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸா நானும் சொல்றேன். ஆ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு உங்க வீட்ல வந்து டீனேஜ் குழந்தைங்க இருக்கிறாங்க. 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டின்னா, பக்கத்துல இருக்கிற மனவளக்கலைக்கு கூட்டிட்டு போயி, அங்க வந்து காயகல்ப பயிற்சின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அதுல வந்து இந்த அஸ்வினி முத்ரா தான். அத வச்சு தான் அந்த காயகல்ப பயிற்சியே. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அத சொல்லிக் குடுத்துருங்க. எப்படியாவது அவங்கள கத்துக்க வச்சுருங்க. 3 மணி நேரம் தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பயிற்சிங்கிறது 5 நிமிஷம் தான். காலையில 5 நிமிஷம் பண்ற மாரி இருக்கும். சாயந்தரம் 5 நிமிஷம் பண்ற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஆ இந்த காயகல்ப பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து அ குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த குழந்தைங்க டீனேஜ் இத கத்துக்கும்போது அவங்க வந்து தவறான வழிகள்ல போறது, இந்த செக்ஷுவல் சம்மந்தமா ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, அதெல்லாம் நல்லாவே சரி பண்ணி குடுக்கும். நல்லா படிப்பாங்க, கிளவரா இருப்பாங்க. ஆ அந்த மாரி குழந்தைங்களுக்குலாம் இப்ப டீனேஜ்ல இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து இத வந்து எப்படியாவது அவங்கள செய்யணும். ஒரு முத்ரா. அ அதே மாரி சில பேருக்கு ஜீரணமே ஆகாது, ஜீரண சக்தி இருக்காது. அவங்கலாம் இந்த முத்ரா செய்யும்போது, நம்மளுக்கு வந்து அந்த ஜீரணிக்கிற தன்மைய உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி குடுக்கும். இது நல்லா செரிமான தன்மை ஏற்படும். அதே மாரி மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த முதிரை வந்து நல்லா பயன் குடுக்கும். நீங்க பண்ண 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 பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதே மாரி அ பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இத கண்டிப்பா பண்ணுங்க. நல்லாவே சரி பண்ணி குடுக்கும் உங்களுக்கு. ஆம் இது வந்து நம்ம தொடர்ந்து பண்ண 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 பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்களோட எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ஜுரம் வரும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க இத பண்ணிட்டு பாருங்க. அந்த மாரி பிரச்சனைலாம் காணாம போயிடும். அதே மாரி பெண்களுக்கு இருக்கிற அந்த மாதவிடாய் பிரச்சனைகள், பிசிஓடி, பிசிஓஎஸ் கண்டிப்பா அத பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா சரி பண்ணி குடுக்கும். அ நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, சூப்பரா இருக்கும். நல்ல ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஆயிடும். நல்லா ஒரு கர்ப்பப்பை நல்லா இருந்தா மட்டும் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாரி உங்களோட எக்கு குவாலிட்டியும் வந்து மேம்படுத்தி குடுக்கும் இந்த அஸ்வினி முத்ரா. அதுவுமே பண்ணுங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத பண்ணும்போது பாடி ஹீட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஹீட் உடம்பா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும், நெறைய தண்ணி குடிச்சுக்கணும். நெறைய காய்கறிகள், பழங்கள், கொஞ்சம் அ குளிர்ச்சியான உணவுகள் கொஞ்சம் நெறைய எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து நான் இப்ப பண்ணும்போது என்னாச்சு அப்டின்னா, அ எனக்கு உடம்பு இளைக்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த அஸ்வினி முத்ரா பண்ணும்போது. ஏன் அப்டின்னா, நான் நெறைய தண்ணி குடிக்கல. அதே மாரி ஃபுட்டும் ஒழுங்கா எடுக்கல. அதனால எனக்கு வந்து இளைக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு தெரியல ஆரம்பத்துல ஏன் இளைக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். ஓகே நம்மளுக்கு வந்து ஹீட் பாடி. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஆனா வந்து இப்ப மறுபடியும் நான் அத வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். நம்மளோட கர்ப்பப்பை நல்லா இருக்கணும். ஆ அப்படிங்கும்போது நம்ம வந்து இத கண்டிப்பா பண்ணலாம். இது எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து வியாதிகள் இருந்தாலும் அது கண்டிப்பா க்யூர் ஆகும் உங்களுக்கு. இது ரொம்ப சூப்பரான ஒரு முதிரை. அதே மாரி இன்னொரு இதுல அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அ பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு டிராவல் பண்ணி வெளியூருக்கு போறீங்க. அங்க வந்து நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணிய கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு, நீங்க வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து இந்த அஸ்வினி முத்ரா வந்து நீங்க பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி சில பேர் குளிக்கவும் பயப்படுவாங்க. வேற ஊருக்கு போயிட்டு குளிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முத்ரா போட்டுட்டு அப்புறம் குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதுங்க. இதுவுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது இந்த முத்ரா பண்ணுங்க. சீக்கிரமாக கோல்டு சரியாக போயிடும் உங்களுக்கு. இதுவுமே நான் வந்து கூட இது நான் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். கண்டிப்பாக டீனேஜ் குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும். அவங்கள கற்றுக்க வச்சுருங்க எப்படியாவது. அவங்க வந்து ஒரு சிறப்பான குழந்தைங்களா வருவாங்க. பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட அதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் லெவலே வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். லேடிஸ் எல்லாருமே, லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் எல்லாருமே பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும். நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறவங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த முதிரையை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.